ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ எல்லாருமே வந்து இந்த 4 மந்த் எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, குட் ரிசல்ட்ஸ் தான் எல்லாருமே வரும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்போட காத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்படிலாம் வந்து நெக்ஸ்ட் மாதம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து மேக்ஸிமம் நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேகன்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு சீரிஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து 2 மார்க்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம டிஆர்பி பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகட்டும், லெக்சரர் ஆகட்டும், 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ண போது உங்களுடைய மெரிட் லிஸ்ட்ல. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து 2 மார்க்ஸ் சீரிஸ்ல மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களோ, அதுவும் குறிப்பாக கேட் லெவலில் என்ன மாதிரியான 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களோ அதான் பார்க்க போறோம். ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜில டிசி வெல்டிங், ஓகேங்களா? ஸோ வெல்டிங் ஆர்க் வெல்டிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி காலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து சால்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் சால்வ் பண்ணலையோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்து கிளாரிஃபை பண்ணிங்க. ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் டீகோட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க எசன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுங்கிறது அப்புறமா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். த டைரக்ட் கரண்ட், ஓகேங்களா, வெல்டிங் மிஷின் வித் லீனியர் பவர் சோர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லீனியர் பவர் சோர்ஸ்ன்றது என்ன, ஓகேங்களா? என்ன லீனியர் பவர் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இப்போ வெல்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் அப்படின்னு ஐங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவோம், மீன்ஸ் ஆம்பியர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்தரா வோல்டேஜ் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து லீனியரா சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதான் லீனியர் கரண்ட் பவர் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லீனியர் பவர் சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி போன 4th கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ வந்து லீனியர் பவர் சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ப்ரொவைடட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ லீனியர் பவர் சோர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்துறாங்க. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ, 80 வோல்ட். ஓகேங்களா? ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ, 80 வோல்ட். ஓகே, அண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் தருவாங்க, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தருவாங்க. நான் ஏன் வந்து போன கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் சர்க்யூட் கரண்ட் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். அப்பதான் வந்து உங்களான எலக்ட்ரோடு வந்து பார்த்தா புல் பண்ணி அந்த பிளேட்டுக்கு இழுக்கும். ஓகேங்களா? அதே விஷயம் நீங்க வந்து க்ளோஸ் சர்க்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அங்க வெல்டிங் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் தேவைப்படும். அதனால தான் நம்ம எந்த விஷயம் அதிகமா இருக்கோ அதனால இங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? எஸ். அதுக்கப்புறம் பாருங்க, டியூரிங் வெல்டிங் வித் த மெஷின் த மெஷர்டு, ஓகேங்களா, ஆர் கரண்ட். ஓகேங்களா? ஸோ எவ்வளவு மெஷர் பண்றோம் அப்படின்னா வந்து 500 ஆம்ஸ் கரண்ட் வந்து மெஷர் பண்றோம், கரஸ்பாண்டிங் டு த ஆர்க் வெல்டிங் லென்த் ஆஃப் 5 mm. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன்ல வைக்கிறேன். பொசிஷன் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 500 ஆம்ஸ் வந்து தேவைப்படுது. நான் எவ்வளவு வந்து ஆர்க் லென்த்துக்கு அப்படின்னா 5 mm ஆர்க் லென்த்துக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பொசிஷன்ல வைக்கிறேன். இன்னொரு பொசிஷன்ல வைக்கும்போது எனக்கு வந்து 460 ஆம்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. அது ஆர்க் லென்த் இல்லைன்னா 7 mm இருக்கும். ஓகே, எஸ். அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஓப்பன் சர்க்யூட் அந்த சர்க்யூட்டுக்கான வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான கரண்ட் ஆம்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பொசிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு 500 ஆம்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 460 ஆம்ஸ் இருக்கும்போது ஆர்க் லென்த் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்கறாங்க பாருங்க, the linear voltage E, ஓகேங்களா, linear voltage E, arc length L characteristics for the welding arc can be given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டைரக்டா என்ன கேட்கறாங்கன்னா அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு கொடுத்துட்டு அது டைரக்டான அதோடைய லீனியர் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்கறாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ போன 4வது கொஸ்டின் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், பர்டிகுலர் பொசிஷன் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பொசிஷன் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை போட போறோம். காரணம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ போலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் போன கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கான மெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். சிம்பிளான ஃபார்முலா தான், ஒன்றும் கஷ்டமான ஃபார்முலா கிடையாது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் வெல்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ரொம்ப நாள் தெரிஞ்சு வச்சது ரொம்ப நாள். ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கு சொன்ன மாதிரி ஓப்பன் சர்க்யூட்னா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து வோல்டேஜ் யூஸ் பண்ணுவோமா, கரண்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஓப்பன் சர்க்யூட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சர்க்யூட்டுக்கு ஷார்ட் சர்க்யூட் நம்ம வந்து கரண்ட் கொடுத்துருக்காங்க. அதே விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க எப்படி ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டெரிவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கான பேசிக் ஃபார்முலா என்னவா, நமக்கு வந்து ஓப்பன் சர்க்யூட் என்ன கொடுப்பாங்க, வோல்டேஜ் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கிறேன், நான் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் போட்டுக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் போட்டுருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட், ஓகேங்களா, ஷார்ட் சர்க்யூட் நம்ம என்ன கொடுப்பாங்க, கரண்ட் கொடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கொடுப்பாங்க, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு 1. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா. உங்களுக்கு டிசி மீன்ஸ் உங்களுக்கு ஆர்க் வெல்டிங்ல ஒரு ஓப்பன் சர்க்யூட் கரண்ட், க்ளோஸ் சர்க்யூட் கரண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கொடுக்குறாங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபார்முலா. ஓகேங்களா? இதுல இருந்து நீங்க என்ன பண்ண எந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணலாம். ஓகே, எஸ். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து அவங்க கொடுத்துருக்கிற விஷயம் ஓப்பன் சர்க்யூட்டுக்கான வோல்டேஜும் கரண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி மாத்தலாம் அப்படின்னா வந்து வோல்டேஜ் பேஸ் பண்ணி நான் மாத்துறேன். இந்த ஃபார்முலா என்ன பண்றேன், வோல்டேஜ் பேஸ் பண்ணி மாத்துறேன். மீன்ஸ் என்ன அர்த்தம்னா வோல்டேஜ் மட்டும் நான் இங்க வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போறேன். மத்தெல்லாம் கொண்டு போது நமக்கு என்னமா வரும், ஸோ வோல்டேஜ் மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா V/OCV அப்படியே இருக்க போது என்ன பண்றேன்னா இந்த பர்டிகுலர் டேர்ம் I/SSC உள்ள கொண்டு போறேன். ஓகேங்களா? 1 - I/SSC மீன்ஸ் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் அப்படின்னு கொண்டு போறேன்.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த ஓசிவி மீன்ஸ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இருக்கு, அதை வந்து அனுபவம் கொண்டு போனா எனக்கு இது மாதிரி மாறும். ஓகேங்களா, ஓசிவி அப்படின்னு மாறும். இப்போ நான் என்ன பண்றேன், உள்ள மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணி என்ன வருமா எனக்கு, ஓசிவி மைனஸ் ஓசிவி டிவைடட் பை எஸ்சிசி இன்டு 500. ஓகேங்களா, தட் இஸ் மை வோல்டேஜ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நான் வோல்டேஜ் ஃபார்முலா மாத்திருக்கேன், வேற ஒன்றுமே கிடையாது, சிம்பிளான விஷயம் தான். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை நான் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ல மாத்திருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேசிக் ஈக்குவேஷன் இந்த சம்ம சால்வ் பண்றதுக்காக. ஓகேங்களா, சொன்ன வச்சுக்கேன். அதுக்கப்புறமா வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது ஆர்க் வெல்டிங்ல எப்படி சொல்லுவாங்க, எந்த ஃபார்முலா சொல்லுவாங்க அப்படின்னா வந்து வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎல். இந்த பிஎல்ங்கிறது தான் வந்து லென்த் ஆஃப் ஆர்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏ இந்த பிஎல்ங்கிறது தான், இந்த பிங்கிறது தான் இந்த லென்த் ஆஃப் ஆர்க்குடைய வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சா வந்து நம்ம ஈஸியான பண்ணிடலாம், இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். செகண்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன், வேற ஒன்றும் கிடையாது. வோல்டேஜ் பேஸ் பண்ணி வந்து ஒரு ஆர்க் வெல்டிங்ல பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி போடுவாங்கன்னா V equal to A plus BL, அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்போ வந்து we have two equations. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இது ரெண்டுத்தையும் தான் பண்ண சப்ஸ்டிட் பண்ணலாம், வேற ஒன்றும் கிடையாது. இங்க வந்து எனக்கு V equal to A plus BL தெரியும், அதே மாதிரி அங்க வந்து V equal to 80 V equal to OCC minus OCV divided by SC into I தெரியும். ஓகேங்களா, சோ இப்போ நான் பண்ண சப்ஸ்டிட் பண்றேன் வேல்யூ. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருக்காங்க, கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. எஸ், அப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, V equal to ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களாமா, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, எனக்கு 80 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இதை நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகேங்களா, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 80 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்தரா எனக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 80 டிவைடட் பை கரண்ட் எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 800 கொடுத்துருக்காங்க. 800 இன்டு I. ஓகேங்களா, சோ கிடைச்சிருச்சா எனக்கு, எஸ் கிடைச்சிருச்சா. எஸ், இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இந்த V கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நான் என்ன பண்ண போறேன், சப்ஸ்டிட் பண்ண போறேன். அது சப்ஸ்டிட் பண்ணும்போது பாருங்க, சோ இதை அடிச்சா நமக்கு என்ன வரும், 10 வருமா. எஸ், இதை அடிச்சா நமக்கு என்ன வரும், 10 வரும். ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த V க்கு பதிலா என்ன பண்றேன், இங்க வந்து A plus BL னு போடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 80 மைனஸ், ஓகேங்களா, 80 மைனஸ் I by 10 போட்டுக்கலாம். கரெக்ட்டுங்களா, சாரி I by 10 போட்டுக்கலாம். Okay, yes, so I can get the equation. புரியுதா. எஸ், இப்போ ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ என்ன கிடைச்சிச்சு ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் எனக்கு கொடுத்த ஓப்பன் சர்க்யூட்டுக்கான அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ஓகேங்களா, நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எனக்கு ரெண்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டு பொசிஷன் என்ன பண்றாங்க கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பொசிஷனுக்கும் எனக்கு வந்து வேல்யூ எப்படி மாற போகுதுன்னு நான் கண்டுபிடிக்க வர ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வரணும். ஓகேங்களா, ஸோ அப்ளை இந்த கிவன் கண்டிஷன். ஸோ நான் பண்றேன்னா கண்டிஷன் அப்ளை பண்றேன். ஸோ கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா வந்து ஸோ எனக்கு வந்து ஏவோட வேல்யூ தெரியாது, அதை கண்டுபிடிக்க போறேன். பட் பியோட வேல்யூ தெரியும். பியோட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க, ஆர்க் லென்த் சொல்லிருக்காங்க. ஒரு கண்டிஷனுக்கு ஆர்க் லென்த் சொல்லிருக்காங்க இல்லையா. அப்ப ஆர்க் லென்த் தெரியும், அட் சேம் டைம் அந்த பர்டிகுலர் பொசிஷன் ஆர்க் லென்த்ல எவ்வளவு கரண்ட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா, சப்ஸ்டிட் பண்ணலாமா. எஸ், சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க என்ன பண்றேன்னா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் சப்ஸ்டிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 500 ஆம்ஸ் 5 mm. ஓகேங்களா, 500 ஆம்ஸ் 5 mm. ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு என்ன 500 ஆம்ஸ் கரண்ட். ஓகேங்களா, 5 mm எனக்கு என்னது ஆர்க் லென்த். ஸோ இப்போ நான் சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும், எனக்கு ஏவோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். பியோட வேல்யூ எனக்கு தெரியும் 5L. ஓகேங்களா, பியோட வேல்யூ எனக்கு தெரியும், மீன்ஸ் 5Bன்னு சொல்லலாம் இல்லையா, 5B. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த மற்ற சப்ஸ்டிட் பண்றேன். மற்றனா கரண்ட் சப்ஸ்டிட் பண்றேன் 80 மைனஸ், ஓகேங்களா, ஸோ 500 டிவைடட் பை 100. 0 கேன்சல் பண்ணீங்கன்னா வரும், ஓகே 5 வரும். ஓகேங்களா, செகண்ட் சார் 10 கீழே 10 இருக்கு இல்லையா, 100 போட்டு. ஓகே, ஸோ கீழே 10 தான் இருக்கு. நமக்கு என்ன வரும், இங்க ஒரு 10 ஒரு 0 கேன்சல் பண்ணா 15 வரும். அப்போ 80 மைனஸ் 15 வரும். ஸோ we have a 30. ஓகேங்களா, எஸ், அப்போ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா A plus 5B equal to 30. This is my first position equation, voltage characteristics equation. புரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு இந்த வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் கேட்டீங்கன்னா A plus 5B equal to 30. This is my first position. ஓகேங்களா, I take it as equation 3. ஓகே, சோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்றேன். செகண்ட் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு செகண்ட் பொசிஷன் பாருங்க, செகண்ட் பொசிஷன் தான் கொடுத்துருக்காங்க 460 ஆம்ஸ்க்கு. ஓகேங்களா, 5 mm வந்து எனக்கு ஆர்க் லென்த் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 460 ஆம்ஸ்க்கு 5 mm வந்து எனக்கு ஆர்க் லென்த் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாருங்க, இது ஃபர்ஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட், இது வந்து செகண்ட். சோ 460 ஆம்ஸ்க்கு எனக்கு 7 mm வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா, அகைன் சப்ஸ்டிட் பண்றேன். A plus, ஓகேங்களா, A plus 7B A plus 7B equal to 80 minus, okay, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 460 divided by 10. ஓகே,
இப்போ இதை அடிச்சா என்ன வருமா 46 மைனஸ் 80 வரும் நமக்கு 34 அப்படின்னு வரும். அப்போ எனக்கு தேர்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு என்னமா வருது a plus 7b equal to 34. This is my fourth equation. This is my fourth equation. ஓகேங்களா? அப்ப ரெண்டு பொசிஷனுக்கான ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. புரியுதா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து e வேல்யூ கேட்டிருக்காங்க. ங்கிறது என்ன அர்த்தம்னா e equal to a plus bl அப்படிங்கறத வேல்யூ. e equal to a plus bl அப்படிங்கறத வேல்யூ. a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்க வரணும் முடியாது. பட் நமக்கு இங்க என்ன தெரியும் அப்படின்னா a வேல்யூ b வேல்யூ ரெண்டுமே தெரியாது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு வேரியபிள் இருக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா fourth equation fifth equation fourth equation third equation இப்போ என்ன பண்றேன் நான் third equation நமக்கு என்ன வருது third equation a plus 5b equal to 30 கரெக்ட்டுங்களா? a plus 5b equal to 30 இங்க வந்து a plus 7b equal to 34. இப்போ நான் கேன்சல் பண்ணலாமா மைனஸ் இது கேன்சல் பண்ணா என்ன வரும் எனக்கு 2b ன்னு வரும். சோ இங்க என்ன வரும் எனக்கு மறுபடியும் 4 ன்னு வருமா? எஸ் அப்ப 2b equal to 4 b equal to 2. So b ஓட வேல்யூ I can get 2. கரெக்ட்டுங்களா? b ஓட வேல்யூ I can get 2. So again என்ன பண்ண போறேன்னா b ஓட வேல்யூ கொண்டு போய் இது ஒரு ஈக்குவேஷன் third equation fourth equation I can substitute. கரெக்ட்டுங்களா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இப்போ நான் என்ன பண்ண first equation means third equation substitute பண்றேன். This is my third equation. கரெக்ட்டா? சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a plus 5 into 2 equal to 30. கரெக்ட்டுங்களா? எஸ் அப்ப a அது மறுபடியும் அந்த பக்கம் போச்சுனா so one second. So a மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். மத்ததெல்லாம் அந்த வேல்யூ அந்த பக்கம் போச்சுனா என்ன வரும் நமக்கு 30 minus 10. கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு என்ன வரும் 20 வரும். அப்ப a வேல்யூ 20. ஓகே? எஸ். சோ ஆல்ரெடி நம்ம பேசிக் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நமக்கு பேசிக் ஈக்குவேஷன் தெரியலமா? e equal to a plus b into l. அதான் வந்து பார்த்தா நம்மளோட பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம a வேல்யூ தெரிஞ்சிருச்சு. b வேல்யூ நமக்கு என்னமா? b வேல்யூ 2. எஸ் அவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. அப்ப e equal to ஓகேங்களா? e equal to 20 plus 2 into l. ஓகேங்களா? அப்ப a ஓட வேல்யூ இங்க என்ன நமக்கு 20, b ஓட வேல்யூ இங்க இருக்க 2 அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேங்களா? this is my characteristic equation. This is my characteristic equation. That's why they want. ஓகேங்களா? சோ அதான் வந்து பார்த்தா அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே வோல்டேஜ் சார்ஜ் அப்படி சொல்லுவாங்க இல்ல வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதான் விஷயம். அப்ப ஆல்ரெடி போன சம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க பொசிஷன் கேட்டாங்க. ஓகேங்களா? எந்தெந்த பொசிஷன்ல எனக்கு வந்து பார்த்தா மாறப்போகுது கரண்ட் மாறப்போகுது வோல்டேஜ் மாறப்போகுதுன்னு கேட்டாங்க. பட் இங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி என்ன பொசிஷன் கொடுத்துட்டாங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சோ வோல்டேஜ் சார்ஜ் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. சோ இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தா கேட்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சோ இந்த கேட்ல கேட்கப்பட்ட கொஸ்டினே வந்து பார்த்தா நீங்க சால்வ் பண்றீங்க. அந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணும்போது பார்த்தா கேட் நீங்க டிஆர்பி கொஸ்டின்ஸ் ரொம்பவே வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் புரிஞ்சு சால்வ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தா ஃபர்தரா வந்து பார்த்தா அதே சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் புரியாம சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வந்து அகைன் சால்வ் பண்ணும்போது கஷ்டமா மாறிடும். அதே மாதிரி அந்த சம் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வேற ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா வந்து யூ கேனாட் சால்வ் த கொஸ்டின். ஓகேங்களா? சோ இதான் வந்து விஷயம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங்ல அது டிசி யூஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் கொஸ்டின். ஓகேங்களா? சோ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். சோ இதே மாதிரி ரிலவெண்டான கொஸ்டின் வந்து அடுத்த சீரிஸ் வர இருக்கு. சோ 2 மார்க் சீரிஸ் வந்து கண்டினியூஸா வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கான எக்ஸாம்ஸ் கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? எஸ். சோ அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டியூட்ல டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் நர்சிங் ப்ரொஃபஸருக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு பேக்டா நான் இருக்கேன். பட் இருந்தாலும் இன்னொரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க டைரக்டா வந்து என்ன பண்ணலாம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நீங்க எழுதலாம். சோ எழுதுற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வரைக்கும் உங்களுக்கான கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆஃபர் இருக்கு. ஓகேங்களா? சோ வந்து நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வேணும் அப்படின்னா வந்து இந்த ஜஸ்ட் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க டெஸ்ட் எழுதிட்டு உங்களுக்கான மார்க் வந்து நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான percentage of reduction வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நாட் only for மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசி அதுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. சோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ 2 மார்க் சீரிஸ்ல நீங்க பார்த்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 5th क्वेश्चन. சோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 6th क्वेश्चन பார்ப்போம். சோ தொடர்ந்து இந்த சீரிஸ் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் as well as பாலிடெக்னிக் லெக்சரர்ல. சோ thank you so much. All the best to all.